சாயிராம். கஷ்டவினைகளெல்லாம் நம் அருகிலே வராது அவர் நமக்கே சொந்தமாகிய போது. கவலைகள் இனி நமக்கேது சாயிநாதரே, கருணாலய சாயி துணை உள்ள பொழுது. ஓம் சாயிராம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் உள்ள தடையெல்லாம் விலகி அதிர்ஷ்ட காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உன் மனதிற்கு இனியமையானவர், உன் மனதிற்கு வேண்டியவர் உன்னை நோக்கி வருவார். மனம் திருந்தி நான் அவரை வரவேற்பேன். இது நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே நினை. நல்லது எப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது இருக்கும். தங்கமே, உன் மனதில் 1000 கஷ்டங்களும் 1000 வேதனைகளும் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிக மிக தவறு. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை நான் என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. அதற்கு உன் வாழ்வை மாறுவதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. என் ஆசிர்வாதத்தை போல உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் வரமாக கேட்டது, என் காலடியில் வந்து எதற்காக பிரார்த்தனை வைத்தாயோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதற்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா முயற்சிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் தீர்க்கமாக செய்வேன். நானே துணை நின்று உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தாரையும் காப்பேன், காத்து வழி நடத்துவேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடிக் கொண்டே இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என்மேல் கோபமும் படுகிறாய். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது. உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. இதனால் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல துடிக்கிறாய். ஆனால் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், வாழ்க்கையை வாழவும் முடியாமல், அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று கூட தெரியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையிலிருந்து இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்களா என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய். வழியில் எதிர்பார்த்து அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் வேதனை தாங்க முடியாமல் சில சமயம் மற்றவர்களிடம் அதை புலம்புகிறாய். உன் சாயப்பாவிடம் வந்து கண்ணீர் சிந்தி அழவும் செய்கிறாய். நமக்காக உதவி செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்மை காப்பாற்ற, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க எவருமே துணைக்கு இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். பிரியமான குழந்தையே, யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையை மீட்டெடுப்பார்களா? நல்ல வழியில் அழைத்து செல்வார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறாயே. உனக்காக உன் அப்பா உன் அருகிலேயே நின்று கொண்டிருப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா? புரியவில்லையா? அல்லது புரியாமல் நிற்கிறாயா? என் பிரியமான குழந்தையே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத கஷ்டத்தை எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதே இல்லை. கஷ்டத்தை உருவாக்குவேனே தவிர அது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் அதை நான் உருவாக்குவேன். அப்படி இல்லாமல் நீ வாழ்க்கையே வெறுப்பதற்காக அந்த போராட்டம் உனக்கு உன் அருகில் வரவே வராது. அதற்காகவும் நான் அந்த போராட்டத்தை உருவாக்குவதும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இல்லாமல் இருக்கவே இருக்காது.
நீ இப்படி மனப்போராட்டத்தோடு புலம்பிக் கொண்டே இருந்தால் அதற்கான தீர்வை எப்படி உன்னால் யோசிக்க முடியும்? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இந்த உலகத்தில் இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வு நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். அதை தேடி கண்டுபிடிப்பது ஒவ்வொருவரின் கடமை. அந்த தீர்வு வரும்பொழுது அந்த வாய்ப்பை பக்குவமாக பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதில் சிந்தனைதான் இருக்க வேண்டுமே தவிர, பிரச்சனை வந்துவிட்டதே, அந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீளப்போகிறேன் என்று தெரியவில்லை, வாழ்க்கையே வீணாகிவிட்டது, என்னை காக்க யாருமே இல்லை, என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியாது. என் குழந்தையே, நன்றாக மனதில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத பிரச்சனைகளை நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ எப்பொழுதும் நான் கொடுக்கவே மாட்டேன். உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, எப்படி வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையே என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் உன்னுடைய அனைத்து சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை நீயே ஏற்படுத்திக்கொள். உனக்கு அதிகமாக கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் மிகுதியான சந்தோஷம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த ஒரு தகப்பனுமே தன் குழந்தை கண்ணீரோடு நிற்கும் பொழுதும், யாருமே இல்லாமல் நிற்கதியாய் நிற்கும் பொழுதும் அப்படியே பார்த்து கொண்டு சும்மாவே இருக்க மாட்டார்கள். இதுதான் ஒரு தகப்பனின் கடமையும் கூட. அப்படி அவர்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதே ஒரு தகப்பனின் கடமை. அந்த கடமையை நானும் என் பிள்ளைகளுக்காக நிச்சயமாக செய்வேன். அந்த கடமையிலிருந்து எப்பொழுதும் நான் மீளவே மாட்டேன். உனக்கு தாயாக தகப்பனாக அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. பொறுமையோடு நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் அந்த காரியத்தை வெற்றியடைய உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன், நிச்சயமாக இருப்பேன். எனவே என் குழந்தையே, நடக்குமா நடக்காதா என்று எப்பொழுதும் யோசிக்காதே. எதிர்மறை சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எப்பொழுதும் நான் வெற்றியடைவேன், நான் நினைப்பது நடக்கும், என் வாழ்வில் அதிசயம் நிகழும், சாயப்பா அதை நிகழ்த்தி தருவார் என்று நேர்மறை சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது எப்பொழுதுமே உன் வாழ்வில் நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். பிறவியிலேயே மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. மற்றவர்கள் கஷ்டம் என்று வந்தால் உடனே ஓடோடி போய் மற்றவர்களுக்கு உதவ முன்வருகிறாய். ஆனால் உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்றுதான் தவிப்போடு இருக்கிறாய். எனக்கு தோள் சாய யாருமே இல்லையே என்ற வேதனையோடும் இருக்கிறாய். நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களை பார்த்து ஏங்குகிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை என் குழந்தையே. என்னதான் உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லாத போதிலும் உன்னுடைய பிறவி குணம் இன்று வரை மாறினதே அல்ல. ஏனென்றால் உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை போல் வாழ்க்கையை ரசிப்பவர்கள் இங்கு எவருமே இல்லை, யாருமே இல்லை. வாழ்ந்துவிட்டு போகணுமே என்று வாழ்பவர்கள்தான் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்று நினைப்பவர்களும் இங்கு நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்கும் கொடுத்துதான் பழக்கம், ஆனால் வாங்கி பழக்கமே இல்லை என்பது போல் இந்த நாள் வரை நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ என்னுடைய பொக்கிஷம். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன். நீ மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கலாம். கொடுக்க கொடுக்க உனக்கு வந்து அனைத்தும் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடினமான கஷ்டத்திலும் கூட அனைத்தையும் தாங்கிக் கொண்ட உன்னுடைய மனம் இப்பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்ட உன் மனம்
இப்பொழுது சிறு கஷ்டத்தை கூட தாங்க முடியாமல் ஏன் தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே? நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுகிறேன். நீ நினைத்ததை நான் உனக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடத்துவேன். பாதைகள் நிறையவே இருக்கிறது. அனைத்தையும் தாண்டி வந்து அனைத்து தடைகளையும் தகர்ந்து எறிந்துவிட்டு அனைத்தையும் தாண்டி வந்து நீ அனுபவித்த வேதனைகள் அனைத்துமே உனக்கு தெரியுமோ அல்லையோ? நான் உனக்கு அதிகமாகவே காட்டியிருக்கிறேன். அதை நான் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறேன். எது வந்தாலும் மனதை மட்டும் எப்பொழுதும் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நான் உனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக நான் நடத்தி காட்டுகிறேன். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நம்பிக்கையை விட்டு விடாதே. கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று நம்பு. நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. முடியுமா சாயிநாதரே என்று கேட்காதே, முடியும் என்று நம்பு. நீ நினைப்பது போல் உன் வாழ்வு எல்லாம் உனக்கு சுகமாகவே நடக்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவுமே நிரந்தரமே அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மனநிறைவோடு இரு, நான் இருக்கிறேன். நடந்ததை யோசிப்பதை விட்டுவிடு. உனக்கு நடந்து முடிந்ததை யோசனை செய்வதை முதலில் விட்டுவிடு. ஆறுதல் தேடாதே. மற்றவர்களிடம் ஆறுதல் தேடவே தேடாதே. உனக்கான மாறுதலை முதலில் நீ தேடத் துவங்கு. உன்னை தேடி வந்து நீ வேண்டியது அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சர்வ நிச்சயமாக உன்னை மிகப்பெரிய வெற்றியில் அழைத்து செல்வேன். உன்னை எழ வைப்பேன், வெற்றியடைய வைப்பேன். தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். சாயிநாதரே, நான் உங்களை வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய முழு எண்ணமும் உங்கள் மீதுதான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தீர்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கை மிக மோசமான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது? நான் என்னதான் அப்படி பாவம் செய்தேன் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அனைத்திற்கும் பொறுப்பு நீயாக இருக்கவே முடியாது. அனைத்தையும் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிடு. மனதை நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அமைதியாக இரு. உனக்கு என்று கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன். உனக்கு வேண்டியதை சரியான இடத்திலிருந்து உனக்கு கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு வேண்டியது அனைத்தையுமே நான் செய்வேன். உனது திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றித் தர உன் சாயப்பா இருக்கிறேன். தைரியமாக இரு. மனம் தளர்ந்து விடாதே. உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் நானே உனக்கு தருவேன். நானே உனக்கு வழங்குவேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இரு. என் மீது முழு நம்பிக்கையை வைத்துவிடு. நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்ததையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும்.
நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக் கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். அள்ளி அள்ளி கொடுக்கவே, வாரி வாரி வழங்கவே உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக புலம்புகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? உன்னுடைய மனதில் உன் சாயப்பாவை வைத்திருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களில் உன் மனதிற்கு இடம் கொடுக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனதில். எதற்காக உனக்கு இந்த குழப்பம், பயம், தெளிவு இல்லாமை? எப்பொழுதும் நான் ஜெயிப்பேன். எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார். என் வாழ்க்கைக்கு வழிகாட்ட என் அப்பா இருக்கிறார். என்னை நானே புரிந்து கொள்வதற்காக என் அப்பா இருக்கிறார். வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காகவும் அதில் வெற்றியடைவதற்காகவும் என் அப்பா எனக்கு உறுதுணையாக இருக்கிறார், இருப்பார், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். அனைத்தும் உனக்கு சாதகமாக முடித்து காட்டுவேன் உன் சாயிநாதர். நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் கண்ணில் நீர் வர விட்டு விடுவேனா உன் சாயப்பா? உன் வாழ்க்கையில் சோதனைகளை வரவிட்டு விடுவேனா உன் சாயிநாதர்? மனக்குழப்பமே வேண்டாம், மனவேதனையே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். நிச்சயமாக உன் சாயிநாதர் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்குவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணமே இல்லாமல் வருத்தப்படாதே. எதற்கும் ஒரு நல்ல முடிவு உண்டு. உனக்கான நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. எதுவுமே நடக்கவில்லை என்று என் மீது கோபப்படாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழ்த்தவே, நிரந்தர நன்மையை உனக்கு கொடுக்கவே எல்லாம் தாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. சற்று நேரத்தில் நீ முகமலருவாய் என்ற நல்ல செய்தி உன் காதுகளுக்கு விழுந்து கொண்டே இருக்கிறதே. ஆனால் எதுவுமே நிகழவில்லையே என்று வருத்தப்படாதே. நல்ல நிகழ்வுகள் விழும். நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிடும். கூடிய விரைவில் அந்த நல்ல நேரத்தை நான் உனக்காக உருவாக்கியே தீருவேன். அந்த நல்ல நேரம் வரும் பொழுது நீ நினைத்தது, ஆசைப்படுவது, வேண்டுவது, பிரார்த்தனை செய்வது எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும். நிச்சயமாக நான் உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். இதுவரை உன் வாழ்வில் இல்லாதது எல்லாம் உனக்கு கிடைக்கும். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உன்னை நோக்கி வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று காத்து கொண்டே இருப்பதை விட உனக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீ உருவாக்கி கொள்வதுதான் மிக மிக சிறப்பு. உன்னுடைய தேடலையும் உன்னுடைய பாதையையும் உன்னுடைய வழியையும் நீ தேடத் துவங்கு. உனக்கான பாதை தானாகவே உன் கண்களுக்கு தெரியும்படி நான் வழிவகை செய்வேன். அந்த வழியில், அந்த பாதையில் உன்னுடைய பாதங்களை பதித்து நீதான் நடக்க வேண்டும். நம்பிக்கையோடு காலூன்றி நடக்க வேண்டும். மற்றவர்கள் வருவார்கள், கைப்பிடித்து அழைத்து செல்வார்கள், கைப்பிடித்து அழைத்து சென்று பாதங்களை பதிய வைப்பார்கள் என்ற நம்பிக்கையை, வீண் நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. வாய்ப்புகள் வரும், சந்தர்ப்பம் வரும் என்று காத்திருந்து காத்திருந்து உன்னுடைய காலத்தை வீணடித்து விடாதே. முதலில் நீ தேட ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்பது உன் மனதிற்கு தெள்ளத் தெளிவாகவே புரியும்.
அதன் பின்புதான் உனக்கான சந்தர்ப்பமும் உனக்கான தேடலும் உனக்கான வாய்ப்பும் உன்னை தேடி வரும். ஆதலால் உன்னுடைய தேடலை துவங்கு. உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கு வெற்றி மாலையாகவே வந்து விழுகும். உன்னோடு உன் உயிருக்கு உயிரான சாயப்பா இருக்கிறேன். இனிமேலும் இருப்பேன். எப்பொழுதுமே இருப்பேன். உனக்கு நல்லது மட்டுமே நடத்த உன் சாயப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். வேண்டுவதும் பிரார்த்தனை செய்வதும் உடனடியாக அடுத்த நொடியே நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பது முட்டாள் செய்யமான குழந்தையே. கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் அதில் இருக்கும் சுவாரஸ்யம் உனக்கு புரியாது. கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் அதில் இருக்கும் மதிப்பும் உனக்கு தெரியாது. உனது வேண்டுதல்கள் ஆசைகள் எல்லாமே கேட்கப்பட்டு விட்டது. அதற்கான வழிகளும் தீர்வும் ஏற்பாடாகிக் கொண்டே இருக்கிறது. நான் அதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தேவையில்லாத சஞ்சலம் எழ வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்கவோ வருத்தப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குழந்தையே. உனக்கான ஏற்ற காலம்தான். உனக்கு வேண்டியது எல்லாமே உனக்கு சுலபமாக மிக சுமூகமாக முடியும் என்பதை நீ என்னிடம் நெருங்கியவுடனே, என்னிடம் பிரார்த்தனை வைத்தவுடனேயே நீ தெரிந்து கொள்வாய். கலங்காதே, சந்தோஷமாக இரு. நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. நல்ல செய்தி, நல்ல நிகழ்வு, இனிப்பான மங்களகரமான நிகழ்வு உன்னை நோக்கி ஒவ்வொன்றாக வரத் துவங்கும். அளவு கடந்த கவலையையும் வேதனையும் சோகத்தையும் அனுபவித்து கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் மாற்றங்கள் நிகழும் என்று மனதை போட்டு வேதனைப்படுத்தி கொள்ளாதே, குழப்பிக் கொள்ளாதே. நான் சாய், உன்னுடைய அப்பா, உன் வாழ்க்கைக்கு நல்லது நிகழ்த்தாமல், நல்லதை நடத்தாமல், உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்காமல் நான் ஓயவே மாட்டேன். நீ எதற்காக இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தாயோ அது உனக்காகவே நிறைவேறப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழப் போகிறது. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். உன்னை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே உன்னுடைய குறைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன் குறைகளை கேட்டு வருத்தப்படுவார்கள் என்று நீ அப்படியே அனைவரையும் நம்புவது முட்டாள்தனமான செயல்தான்.